10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.7, second sum. Find the local extrema. Find the local extrema for the following functions using second derivative test. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஃபைண்ட் பண்ணோம் யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பை யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்? அப்போ வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணால் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வி சி தட் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் y டேஷ். நெக்ஸ்ட் கண்டிஷன் find critical number. Next one, critical number find பண்ணோம். Critical number na f days of x is equal to 0. Next, find f double days of x. Find f double days of x. If f double days of x வந்து greater than 0 ஆச்சுன்னா local minimum. Next, f double days of x வந்து less than 0 இருந்தா local maximum. Suppose f double days of x equal 0 இருந்துச்சுன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதான் வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவுக்கு யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் கண்டிஷன். இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு சம். தேர்ட் சம் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x. செகண்டில் தேர்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x. இப்போ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x. Now find the value for f days of x. இப்போ f days of x வந்து கண்டுபிடிங்க. இப்போ x ஸ்கொயர்டு ஒரு ஃபங்க்ஷன், e பவர் மைனஸ் 2x ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன ரூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா uv ப்ராடக்ட் ரூலில் இருக்குது. ஃபார்முலா வந்து பார்த்துங்க uv ஹோல் டேஷ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ். இது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா uv ஹோல் டேஷ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ். அப்போ வந்து f of x is equal to x square into e power minus 2x. அப்போ f dash of x is equal to u அப்படியே வச்சுக்கோங்க, u equal to x squared. Next v is equal to e power minus 2x. இப்போ u equal to x squared அப்படியே இருக்குன்னா e power minus 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு e power minus 2x. ஏன்னா e power மைனஸ் ஏஎக்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். தேர்ஃபோர் இங்கே ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ வந்து மைனஸ் 2 இ பவர் மைனஸ் 2x. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டு இ பவர் மைனஸ் 2xன்னு சொல்லி எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போ இ பவர் மைனஸ் 2x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n வேல்யூ 2, எக்ஸு பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து 2xன்னு நமக்கு கிடச்சிடும். அப்போ தேர்ஃபோர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x ஸ்கொயர்டு இ பவர் மைனஸ் 2x ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு 2x. இதில் வந்து காமனாக பாருங்கள். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இ பவர் மைனஸ் 2x வந்து காமன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இ பவர் மைனஸ் 2x வந்து காமன். ரிமைனிங் பார்ட் இருக்கிறது இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். நவ் ஃபைண்ட் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸு. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு, அதனால் வந்து ஃபஸ்ட்லேயே ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். நான் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது அகைன் யூவி ஃபார்முலா. அப்போ யூவி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் v இன்ட்டு u டேஷ். அப்போ வந்து 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இன்சைடுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கங்க. விங்கிறது இங்கே இருந்து எக்ஸ் பார்த்துங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x. அப்போ தேர்ஃபோர்
2 e power minus 2x into 1 minus 2x plus இங்கே வந்து ரிமைனிங் பார்ட் வந்து v equal to x minus x squared. அப்போ x minus x squared அப்படியே வச்சுக்கோங்க. 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா e பவர் மைனஸ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 இன்ட்டு e பவர் மைனஸ் 2x. அப்போ தேர்ஃபோர் டோட்டலி வந்து காமன் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு e பவர் மைனஸ் 2x வந்து காமன். அப்போ f double dash of x is equal to 2 இன்ட்டு e பவர் மைனஸ் 2x இன்ட்டு ரிமைனிங் பார்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2x இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 வந்து ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் வந்து இங்கே மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் இங்கே வந்து 2x, அடுத்தது இங்கே 2 இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ தேர்ஃபோர் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு 1 மைனஸ் 2x மைனஸ் 2x ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு. இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்க்கும்போது இங்கே 1 மைனஸு இங்கே மைனஸ் 2x இருக்குது. டோட்டலி ஆட் பண்ணால் சேம் சைனாக இருக்குது. அப்போ வந்து 2x ஸ்கொயரு மைனஸ் 2x மைனஸ் 2x மைனஸ் 4x ஆயிரும், இங்கே ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு 2x ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 1. இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. Now find the value for critical number. Critical number என்ன கண்டிஷன்? f double dash of x equal to 0. அப்போ f double dash of எங்கே இருக்கு பாருங்க, f double dash of x is equal to 2 into e power minus 2x into x minus x squared. Now f dash of x is equal to 0. அப்போ therefore 2 into e power minus 2x into x minus x squared equal to 0. அப்போ 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x ஈக்குவல் 0. இது வந்து பார்த்திங்கன்னா இ பவரில் எனிதிங் இருந்தாலும் நாட் ஈக்குவல் 0. அப்போ வந்து 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரிமைனிங் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 0. இங்கே வந்து மைனஸ் எக்ஸை காமன் எடுத்துருங்க. ரிமைனிங் பார்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் 0. தேர்ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 0. இங்கே ரிமைனிங் பார்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1. இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கொண்டுச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து FWS ஆஃப் எக்ஸில் வந்து செக் பண்ணுங்கள், லோக்கல் மினிமமா லோக்கல் மேக்ஸிமம்னு செக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் வந்து பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ FWS ஆஃப் எக்ஸ் வந்து செக் பண்ணோம். அப்போ FWS ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1. இது எக்ஸுக்கு புது என்ன பண்ணால் 0 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ FWS ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு 0 இ பவர் 0. இங்கே வந்து எக்ஸுக்கு போது 0. அப்போ 2 இன்ட்டு 0 மைனஸ் 4 இன்ட்டு 0 ப்ளஸ் 1. அப்போ தேர்ஃபோர் 2 இன்ட்டு இ பவர் 0. இ பவர் 0 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ FWS ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் 0. இங்கே ப்ராக்கெட்டில் 0 மைனஸ் 0 ப்ளஸ் 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா FWS ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2 வரும். 2 எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் 0 இருக்குது. அப்போ FWS ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 வந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேஸ் லோக்கல் மினிமம். அடுத்த பாயிண்டில் என்ன பாயிண்ட் இருக்குன்னா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மினிமம் வேல்யூ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மினிமம் வேல்யூனாலே கோயிங் டு எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் படிங்கன்னா லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். அப்போ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0 லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x இருக்குது. அப்போ எக்ஸுக்கு போது 0 போடுங்க, 0 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு 0, அப்போ 0 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் லோக்கல் மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ங்கிறது 0. நெக்ஸ்ட்டு அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ FWS ஆஃப் எக்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ வந்து FWS ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு போது 1. அப்போ இ பவர் மைனஸ் 2. FWS ஆஃப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு 2x ஸ்கொயரு மைனஸ் 4x ப்ளஸ் 1. இப்போ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் FWS ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு இப்போ எக்ஸுக்கு போது 1. அப்போ 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 4 இன்ட்டு 1 4, இங்கே மைனஸ் 4 ப்ளஸ் 1. அப்போ 2 ப்ளஸ் 1 3, 3 மைனஸ் 4, இங்கே வந்து மைனஸ் 1. அப்போ 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 இருக்கும். அப்போ மைனஸ்
f double dash of 1 is equal to minus 2 into e power minus 2. அப்போ e பவரில் எனிதிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு பாசிட்டிவ்ங்கிறது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ மைனஸு இங்கே வந்து ப்ளஸ்ஸு, அப்போ நெகட்டிவ் ஆயிரும். அப்போ f double dash of 1 is equal to minus 2 இன்ட்டு e power minus 2ங்கிறது less than 0. அப்போ therefore f of x has local maximum at point வந்து x is equal to 1. Therefore, next find the value for local maximum value. அப்போ வந்து local maximum value na going to f of x. அப்போ at x is equal to 1 போது f of x. அப்போ f of x is equal to இங்கே x க்கு போது 1 replace பண்ணுங்க. அப்போ f of 1 is equal to x க்கு போது 1 squared e power minus 2 into 1. அப்போ வந்து minus 2 that is equal to f of 1 is equal to e power minus 2 or இதை பவர் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 1 by e squared. Therefore, local maximum value f of 1 is equal to e power minus 2 or 1 by e squared. பார்த்துங்க, இப்போ local maximum value f of 1 is equal to e power minus 2 or 1 by e squared கண்டுபிடிச்சாச்சு. இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x is equal to minus 3x power 5 plus 5x cube. Given sum பார்த்தீங்கன்னா இதே சேம் கான்செப்ட். find the local extrema for the following functions using second derivative test. இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x is equal to minus 3x power 5 plus 5x cube. given function அப்போ given function f of x is equal to minus 3x power 5 plus 5x cube. given function. இப்போ now find value for f dash of x. first derivative கண்டுபிடிங்க. அப்போ வந்து 5 இங்கே மைனஸ் 3 இருக்குது, மைனஸ் 3 அப்படி வச்சுக்கோங்க. இங்கே பவரில் வந்து 5 இருக்குது. அப்போ x power n ஃபார்முலா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. அப்போ மைனஸ் 3 இன்ட்டு 5ங்கிறது மைனஸ் 15 இருக்கும். பவர் 1 ரெடியூஸ் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் 15 x பவர் 4 ப்ளஸ் இங்கே 5x கியூப் இருக்குது. இந்த 3 முன்னாடி வந்துடுங்க. அப்போ 3 இன்ட்டு 5 15. பவர் 1 ரெடியூஸ் பண்ணிடுங்க. அப்போ x ஸ்கொயர்டு. அப்போ f dash of x is equal to minus 15x power 4 plus 15x squared. Now f double dash of x find பண்ணுங்க. அப்போ f double dash of x is equal to இந்த 4 வந்து முன்னாடி கொடுத்துருங்க. அப்போ minus 16x cube பவர் 1 ரெடியூஸ் பண்ணிடுங்க. அப்போ minus 60x cube ப்ளஸ் இந்த 2 முன்னாடி கொடுத்துருங்க. அப்போ 30x. therefore f double dash of x is equal to minus 60x cube plus 30x. now critical number f dash of x is equal to 0. But therefore f dash of x is equal to minus 15x power 4 plus 15x squared. அப்போ அது கண்டுபிடிங்க, எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிங்க. அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் கிடச்சிடும். அப்போ f dash of x equal 0. அப்போ minus 15x power 4 plus 15x square equal 0னா 15x square காமனாக எடுத்துருங்க. ரிமைனிங் பார்ட் வந்து இங்கே x square இருக்குது, இங்கே minus 1 இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15x square into 1 minus x square equal 0. அப்போ ஒரு கண்டிஷன் 15x square equal 0 ஆர் இந்த 15 டிவிஷனில் போயிடுச்சுன்னா x square equal 0. therefore x is equal to 0. ரிமைனிங் பார்ட் இருக்கிறது 1 minus x square equal 0. therefore 1 equal to x square or x square equal to 1னா x is equal to plus or minus 1. அப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது, ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அப்போ x is equal to plus or minus 1. therefore critical numbers are x is equal to 0, x is equal to plus or minus 1. அதுதான் எப்படி எழுதிக்கிறோம், critical numbers x is equal to 0, minus 1 and plus 1 at x is equal to minus 1. இப்போ f double dash of x செக் பண்ணுங்க. greater than less than பாருங்க. greater than 0 வந்துச்சுன்னா local minimum. இப்போ f double dash of x வந்து less than 0 வந்தால் local maximum. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து at x is equal to minus 1. அப்போ f double dash of minus 1ங்கிறது இங்கே f double dash of x is equal to minus 60x cube plus 30x. அப்போ எக்ஸுக்கு போது என்ன பண்ணால் minus 1 ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ இங்கே ஒரு minus 60 இருக்குது, எக்ஸுக்கு போது minus 1 பார்த்தீங்கன்னா minus வந்து minus 1 whole power 3. அப்போ வந்து minus இருக்கும், minus ப்ளஸ் ஆயிரும். அப்போ f double dash of minus 1 equal to இங்கே வந்து 60 ஆயிரும். இங்கே வந்து ப்ளஸ் 30 இன்ட்டு எக்ஸுக்கு போது minus 1. அப்போ minus 30. அப்போ வந்து f double dash of minus 1 equal to 60 minus 30, இங்கே வந்து 30. அப்போ 60 minus 30 equal to 30. இது வந்து பார்த்தீங்கன்னா greater than 0 இருக்குது. அப்போ therefore f of x has local minimum. எந்த பாயிண்ட்லினா at x is equal to minus 1. therefore f of x has local minimum at x is equal to minus 1.
Now find value for local minimum value. Minimum value நாவே going to f of x தான். அப்போ x is equal to -1. அப்போ local minimum value find பண்ணா given function f of x is equal to -3x power 5 plus 5x cube. அப்போ x க்கு பொதுவாக -1 replace பண்ணுங்க. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா local minimum value f of -1 is equal to இங்கே -3 x க்கு பொதுவாக -1 -1 whole power 5. அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் இங்கே 5 இன்ட்டு -1 whole cube. அப்போ வந்து f of -1 is equal to -2. Therefore local minimum value f of -1 is equal to -2. Next at x is equal to 1ங்கிற பாயிண்டில் local minimum maximum செக் பண்ண போகிறோம். அப்போ at x is equal to 1. Therefore f double dash of 1 is equal to x is equal to 1 going to f double dash of x. Second derivative செக் பண்ண போகிறோம். அப்போ going to f double dash of x. அப்போ f double dash of x is equal to minus 60x cube plus 30x. அப்போ f double dash of 1 is equal to minus இங்கே வந்து xக்கு பொதுவாக வேல்யூ வந்து 1. அப்போ minus 60 into 1 minus 60 plus 30 into 1 30. அப்போ வந்து f double dash of 1 is equal to minus 60 plus 30 that is equal to minus 30 less than 0. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து less than 0 இருக்குது. therefore f double dash of 1 வந்து less than 0 இருக்குது. அப்போ f of x has local maximum எந்த பாயிண்ட்லினா at x is equal to 1ங்கிற பாயிண்டில் வந்து f of x வந்து local maximum. Now find value for local maximum value. அப்போ வந்து local maximum value நாவே going to f of x. அப்போ f of x is equal to -3x power 5 plus 5x cube. அப்போ x is equal to 1 போடுங்க. அப்போ -3 into x is equal to 1 plus 5 into 1. அப்போ 5 இங்கே வந்து -3. அப்போ therefore local maximum value f of 1 is equal to இங்கே வந்து 2. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு x is equal to 0. at x is equal to 0 ன்னு சொன்னோம்னா going to f double dash of x. அப்போ f double dash of xல அப்ளை பண்ணுங்க. f double dash of x is equal to again minus 60x cube plus 30x. அப்போ x க்கு போது 0 போட்டிங்கன்னா f double dash of 0 is equal to 0. அப்போ f double dash of x வந்து 0 வந்துச்சுன்னா that has no local extrema. that is வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து no information about local extrema. Therefore f double dash of 0 is equal to 0 means the second derivative test gives no information about local extrema. Next பாருங்க example 7.61. இதே கண்டிஷனை பாருங்க find the local maximum and local minimum of the function x squared y squared on the line. இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு x squared y squared on the line x plus y equal to 10. இது ஒரு லைன் இருக்கு, இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா find the local maximum and local minimum ஃபைண்ட் பண்ண போறோம். இது எக்ஸாம்பிள் சம் 7.6. இது இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க் சம் பாருங்க. find the local maximum and local minimum of the function x squared y squared on the line x plus y equal to 10. ஒரு லைன் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிவன் லைன் எடுத்துக்கங்க. அப்போ x plus y equal to 10. இதில் என்ன பண்ணா ஒய்க்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸு. இந்த எக்ஸ் வந்து ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. அப்போ வந்து ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ வந்து கிவன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டென்னா தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸு. இது ஈக்குவேஷன் வந்து ஒன்றா எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1. லெட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். கிவன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 1 வந்து 2ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஃபங்க்ஷன் வந்து நம்ம மாற்றணும், ஏன்னா ஒரே ஃபங்க்ஷனுக்கு மாற்றணும். அதனால தான் ஈக்குவேஷன் 1 வந்து 2ல் வந்து மாற்றிக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய்க்கு போது என்ன பண்ணணும்னா 10 மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயருக்கு பொதுவாக 10 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 10 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன பண்ணணுமா ஃபங்க்ஷன் நான் மாற்றணும். அப்போ 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வந்து 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ 10 ஸ்கொயரு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2 இன்ட்டு ஏபி. அப்போ 2 இன்ட்டு 10 இன்ட்டு எக்ஸு. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே 100 மைனஸ் 20 எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். therefore ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயரை மல்ட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 100 எக்ஸ் ஸ்கொயர்
minus 20x cube plus x power 4. இது வந்து f of x equal to x square வந்து மல் பண்ணிருங்க. அப்போ 100 into x square 100x square minus 20x into x squareனா 20x cube ஆயிரும். இங்கே வந்து x square இங்கே x square இருக்குது, x power 4 ஆயிரும். Therefore f of x is equal to 100x square minus 20x cube plus x power 4. இப்போ now find value for f days of x. First derivative test. அப்போ f of x is equal to 100x square minus 20x cube plus x power 4. அப்போ differentiate பண்ணுங்க. அப்போ f days of x is equal to இந்த 100x square இருக்கு. அப்போ x square differentiate பண்ணா 2x. அப்போ 100 into 2ங்கிறது 200 இங்கே x ஆயிரும். minus 20 into x cube னா x cube differentiate பண்ணா 3x square மல் பண்ணிங்க. அப்போ இங்கே minus 60x square ஆயிரும். முன்னாடி இங்கே இருக்க மைனஸ் இருக்கனால minus 60x square plus இங்கே x power 4 இருக்கு. again using x power n formula. அப்போ n into x power n minus 1 என்னோட வேல்யூ 4 பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணிங்க. அப்போ வந்து 4x cube வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்போ therefore f days of x is equal to 200x minus 60x square plus 4x cube. அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம். f days of x is equal to 200x minus 60x square plus 4x cube. now second derivative test f double days of x1 find பண்ணுங்க. அப்போ f double days of x is equal to இங்கே 200x இருக்கு, x differentiate பண்ணா 1, அப்போ 200 மைனஸ் இங்கே 60x square இருக்கு, again x square differentiate பண்ணா 2x. therefore இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ வந்து 60 into 2ங்கிறது 120, இங்கே x இருக்கும். அப்போ மைனஸ் 120x ப்ளஸ் 4x cube இருக்கு, differentiate பண்ணுங்க. 4 into 3 12, 12x square பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுங்க. அப்போ therefore f double days of x is equal to 200 minus 120x plus 12x square. இப்போ வந்து f double days of x ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 200 minus 120x plus 12x square. now find critical number. இப்போ critical number ஃபைண்ட் பண்ணுங்க. அப்போ critical number ஃபைண்ட் பண்ணா கண்டிஷன் வந்து f days of x is equal to 0. அப்போ f days of x is equal to 200x minus 60x square plus 4x cube. அப்போ therefore இங்கே வந்து 200x minus 60x square plus 4x cube equal to 0. இதில் வந்து என்ன பண்ணால் taking 4x is common. அப்போ 4x வந்து காமனாக வெளியில் எடுத்துங்க. ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 50 minus 15x plus x square equal to 0. அப்போ வந்து ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா 4x into 50 minus 15x plus x square equal to 0. One condition 4x equal 0 na x is equal 0. அப்போ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு கிரிட்டிக்கல் நம்பர் 4x equal 0 na x equal to 0. ரிமைனிங் பார்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 minus 15x plus x square equal 0. அப்போ வந்து இதை எப்படி ஃபங்க்ஷனை மாற்றிக்கிட்டோம்னா x square minus 15x plus 50 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் பண்ணால் minus 15 வரணும், ப்ராடக்ட் பண்ணால் 50 வரணும். அப்போ therefore minus 10 minus 5ங்கிறது minus 15. அப்போ minus 10 minus 5ங்கிறது plus 50 ஆகும் ப்ராடக்ட் பண்ணால். அப்போ ஃபங்க்ஷனை எப்படி மாற்றிக்கலாம்னா x minus 10 into x minus 5 equal to 0. அப்போ therefore x minus 10 equal 0 na x is equal to 10. x minus 5 equal 0 na x is equal to 5. அப்போ therefore critical numbers are x is equal to 0, 5, இங்கே வந்து 10. அப்போ x is equal to 0, x is equal to 5, x is equal to 10. therefore critical numbers are x is equal to 0, 5, 10. இப்போ critical numbers வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. f days of x equal 0 போட்டு இப்போ critical numbers வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. critical numbers வந்து x is equal to 0, 5, 10. now find f double days of x. f double days of x already find பண்ணியாச்சு. இப்போ now checking for local minimum and maximum. now first point வந்து at x is equal to 0ங்கிற பாயிண்டில் f double days of x வந்து செக் பண்ண போகிறோம். அப்போ at x is equal to 0, f double days of 0ங்கிறது இங்கே f double days of x equal to என்ன வருது 200 minus 120x plus 12x squared. அப்போ எக்ஸுக்கு பொதுவாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 போடுங்க. அப்போ 200 minus 20 into 0 இங்கே ப்ளஸ் 12 into 0 ஸ்கொயர்டு. அப்போ இதெல்லாம் 0 ஆயிரும். ரிமைனிங் பார்ட் இருக்கிறது f double days of 0 is equal to 200. அப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா 0விட அதிகமாக இருக்குது. அப்போ therefore f double days of 0 is equal to 200 greater than 0. அப்போ f double days of x வந்து greater than 0 வந்துச்சுன்னா it has local minimum. எந்த பாயிண்ட்லனா at x is equal to 0. therefore f double days of 0ங்கிறது 200 greater than 0. அப்போ f of x has local minimum at x is equal to 0ங்கிற பாயிண்டில் local minimum நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து now find value for local minimum value. local minimum value going to f of x.
அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எங்கே ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 10 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயரு. அப்போ எக்ஸுக்கு போது என்ன பண்ணணும் 0 போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரு இங்கே 0 இன்ட்டு திஸ் வேல்யூ 0, அப்போ டோட்டலி 0 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் லோக்கல் மினிமம் வேல்யூ எஃப் ஆஃப் 0ங்கிறது 0 ஆயிடுச்சு. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ங்கிறது 0. நெக்ஸ்ட்டு critical number x is equal to 5. At x is equal to 5ங்கிற f double dash of x வந்து செக் பண்ண போகிறோம். அப்போ f double dash of 5 equal to xக்கு போது 5 replace பண்ணோம். going to f double dash of x that is equal to 200 minus 120 into xக்கு போது 5 plus 12 into xக்கு போது 5 squared. அப்போ therefore இங்கே 200 minus 120 into x 5, அப்போ இங்கே மைனஸ் இருக்குது minus 600 plus இங்கே 5 squared 25, 12 and 25 na inga 300. அப்போ total value f double dash of 5 equal to 200 minus 600 plus 300. அப்போ வந்து 200 plus 300 na 500 minus 600. அப்போ that is equal to minus 100. அப்போ வந்து less than 0. இது வந்து மைனஸ் வேல்யூ இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ கம்மியாக இருக்குது 0 விட. அப்போ f double dash of 5ங்கிறது minus 100 less than 0. therefore f of x has local maximum at x is equal to 5. அப்போ at x equal to 5ங்கிற பாயிண்டில் local maximum நமக்கு கிடைக்குது ஃபங்க்ஷனு. அப்போ வந்து now find value for local maximum value. local maximum value na going to f of xங்கிற ஃபங்க்ஷன். அப்போ f of x is equal to x squared into 10 minus x whole squared. அப்போ x is equal to 5 அப்ளை பண்ணுங்க. 5 squared இங்கே 10 minus 5 5. அப்போ 5 squaredனா 25, இங்கே 10 minus 5னா உனக்கு 5 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 5 ஸ்கொயர் இங்கே வந்து 5 ஸ்கொயரு. அப்போ 25ங்கிறது 625 ஆயிரும். அப்போ therefore local maximum value f of 5 equal to 625. முதல் ஃபங்க்ஷனில் லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிருக்கு f of 5 equal to 625. நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, ரிமைனிங் பாயிண்ட்டு at x is equal to 10. now find f double dash of x. at x is equal to 10 replace பண்ணிங்கன்னா f double dash of 10ங்கிறது equal to இங்கே f double dash of x is equal to 200 minus 120 into x plus 12 into x squared. அப்போ xக்கு பொதுவாக 10 போடுங்க. 200 minus 120 into xக்கு போது 10, அப்போ 1200 ஆயிரும். ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு போது 10 ஸ்கொயர் 100, அப்போ 12 into 100 1200. அப்போ f double dash of 10 is equal to 200 minus 1200 plus 1200. இது கட் ஆயிரும், கேன்சல் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் கேன்சலு. அப்போ ஈக்குவல் டு 200 greater than 0. அப்போ therefore f double dash of 10 வந்து that is equal to 200 greater than 0. அப்போ f of x has local minimum. எந்த பாயிண்ட்லனா at x is equal to 10ங்கிற பாயிண்டில் f of x வந்து local minimum இருக்குது. now find value for local minimum value. அப்போ local minimum value நான் going to given function f of x. அப்போ xக்கு பொதுவாக 10 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ f of 10 equal to xக்கு போது 10 ஸ்கொயரு, இங்கே வந்து 10 minus 10 0 ஆயிரும். அப்போ வந்து 10 ஸ்கொயர் இன்ட்டு 0ங்கிறது 0 ஆயிரும். அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ f of 10ங்கிறது வேல்யூ 0. இங்கே வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ f of 0ங்கிறது 0 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ f of 5ங்கிறது 625 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் லோக்கல் மினிமம் வேல்யூ f of 10ங்கிறது 0 கிடச்சிருக்கு. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ is equal to f of 5 equal to 625. லோக்கல் மினிமம் வேல்யூ f of 10, இங்கே வந்து f of 0 இருக்குது 0 இருக்குது. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ is equal to 0. லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ is equal to 625. hence problem.